பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல இரவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நினைவாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த பல மாதங்களாக பரிசுத்தாவியானவருடைய வரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பல வரங்களை நாம் பார்த்து விட்டோம். கடந்த வாரம் முந்தைய வாரத்திலே பிரசங்க வரத்தை குறித்து பார்த்தோம். பிரசங்க வரம் என்றால் என்ன, அதற்கு முன்பு போதக வரத்தை குறித்து பார்த்தோம். அதுக்கிடையிலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு மெய்ப்பனுக்குரிய வரம் இல்லை மேய்க்கும் வரம் இல்லை பாஸ்டர் வரம், எப்படி எடுத்தாலும் சரி, இந்த வரத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மேய்ப்பனுக்குரிய வரம் என்றால் என்ன, மேய்த்தல் என்று சொன்னால் என்ற, இல்லை மூப்பர் என்று சொன்னால் என்ன, மூப்பருக்குரிய வரம் எப்படி எடுத்தாலும் சரி, மூப்பர், மேய்ப்பர், பிஷப், கண்காணி, எப்படி எடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். இந்த வரம் அப்படி என்றால் என்ன, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இந்த ஊழியம் என்ன, இது மிகவும் முக்கியமான ஒன்று. என்றால் இன்றைக்கு பாஸ்டர் என்றால் என்னவென்று தெரியாமலேயே பலர் இருக்கிறார்கள். பாஸ்டர் ஊழியம் என்றால் என்ன, மேய்ப்பனுக்குரிய அலுவலிலிருந்து என்னென்ன ஊழியங்கள் நிறைவேற்ற வேண்டும், தகுதிகள் என்ன, அதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. இது மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே நாம் இதை கட்டாயமாக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து துவங்குவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அடுத்த வசனம் 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். மெய்ப்பராகவும் போதகராக ஏற்படுத்தினார். இங்கே இந்த இடத்திலே மெய்ப்பர் என்று வருகிறது. இந்த போதகர் வரத்தை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது மெய்ப்பர், அந்த வரத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது இதற்கு ஒரு வரையறை நாம் கொடுக்க வேண்டும். மெய்ப்பருடைய வரம் இல்லாவிட்டால் மெய்ப்பருடைய ஊழியம் என்றால் என்ன? சிலர் கொடுத்திருக்கிற, சில இறையியலாளர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வரையறை நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிறது, நான் வாசித்து விட்டு இதில் தமிழில் விளக்கப்படுத்துகிறேன். ஒருபடியாக சொல்லுகிறார், the spirit given capacity and desire to serve God by overseeing, training, caring for the needs of group of Christians. He is the shepherd who leads, feeds and protects. மேய்ப்பனுக்குரிய வரம் ஊழியம் என்று சொல்லக்கூடியது என்ன? ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கிருபை. அது என்ன வழிபடுகிறது? தேவனை சேவிக்க வேண்டும். இதன் மூலமாக ஒரு கூட்ட மக்களை, அதாவது ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை, ஒரு பகுதியில் உள்ள ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை கண்காணித்து அவர்களை பயிற்றுவித்து அவருடைய தேவைகளை சந்திப்பது. அவர் மேய்ப்பராயிருந்து அவர்களை நடத்துகிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாயிருந்து. அடுத்ததாக, the word pastor means to shepherd. Therefore the gift of pastor involves leading, providing and caring for and protecting the portion of the flock God committed to one's care. In Ephesians 4:11, the work of teaching is linked with that of pastoring, and in Acts 20:20, the duty of ruling the flock is added. The words elder, bishop, pastor are all used of same leaders of the Ephesian church. சார்ல்ஸ் ரைரி சொல்லக்கூடியது. அவர் என்ன சொல்லுகிறார்? பாஸ்டர் என்றாலே மேய்க்கக்கூடியது. அப்போ பாஸ்டர் ஊழியம் என்று சொல்லக்கூடியது தலைமையேற்பது, போஷிப்பது, பராமரிப்பது, பாதுகாப்பது என்று சொல்லுகிறார். ஜான் எஃப் வால்வோர்ட் சொல்லுகிறார், one who leads, provides, protects and cares for his flock. முன்பாக நடந்து பாதுகாத்து தேவைகளை சந்திப்பது. லெஸ்லி பிலீஃப் சொல்லுகிறார், the supernatural ability to guide, feed and guard fellow believers. சக விசுவாசிகளை தலைமையேற்று நடத்தி போஷித்து பாதுகாத்தல். ஜான் மெக்கார்த்தர் சொல்லுகிறார், the primary object of shepherd is feeding, that is teaching, caring for, leading and protecting God's sheep. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே வரைதான். போதித்தல், அவர்களை கரிசனையை பராமரித்தல், அவர்களை நடத்தி செல்லுதல்,
பாதுகாத்தல். வில்லியம் மெக்டொனால்ட் சொல்கிறார், men who serve as under shepherds of the shepherd of Christ, they guide and feed the flock. Theirs is a ministry of wise counsel, correction, encouragement, consolation. இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், நாம் அண்டர் ஷெப்பர்ட்ஸ். அவருக்கு கீழான மேய்ப்பர்களாக இருந்து மேய்ப்பர்கள் வழிநடத்துகிறார்கள், போதிக்கிறார்கள், திருத்துகிறார்கள், உற்சாகமூட்டுகிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார்கள். அப்போ இந்த அனைத்து வரையறைகளிலிருந்து ஒரு நம் கூறவைப்படுத்தினால், கண்காணி அல்லது மேய்ப்பர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கூட்ட உள்ளூர் விசுவாசிகள் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தலைமையேற்று அவர்களுக்குரிய ஆவிக்குரிய அனைத்து தேவைகளையும் சந்திக்கப்படத்தக்க விதமாக பாதுகாத்து, ஆவிக்குரிய பாதுகாப்பு, போஷாக்கு, பராமரிப்பு எல்லா விதங்களிலும் கொடுக்கக்கூடியவர். இவரை மேய்ப்பர் என்று சொல்லலாம். இது ஒரு பரிசுத்தாவியானவர் தந்தருளக்கூடிய வரம். சரி, பழைய ஏற்பாட்டிலே மேய்ப்பர்கள் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பல தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கும் துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். அப்போ 2:8 யார் வர்றா? மேய்ப்பர்கள் வர்றாங்க. அடுத்து 3:15 வாசிங்க. அதே எரேமியா 3:15. உங்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அடுத்து 10:21 வருகிறது, 12:10 வருகிறது, 23 அதிகாரம் 1 முதல் 4 வருகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் மேய்ப்பர்கள் இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் வேதாகம் மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது யாரை சொல்கிறது என்றால், உள்ளூர் தலைவர்கள், ராஜாக்கள், ஆளுநர்கள், நீதிபதிகள் போன்றவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ராஜாக்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், இப்பேற்பட்டவர்களை பழைய ஏற்பாடு மேய்ப்பர்களாக சொல்லுகிறது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை மந்தையாக சொல்லுகிறது. அரசன் மேய்ப்பன், ஜனம் மந்தை. பழைய காலங்களிலே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த அரசர்களும் தங்களை மேய்ப்பர்களாகவும் ஜனத்தை மந்தையாகவும் பார்த்ததுண்டு. அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இவருடைய குறைகளை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆனால் இது புதிய ஏற்பாட்டு மேய்ப்பனுடைய ஊழியம் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையும் புதிய ஏற்பாட்டு ஊழியமும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் தான் துவங்கினது. ஆகினாலே அதுவும் இதுவும் ஒன்றெல்லாம் குழப்பக்கூடாது. ஆனால் அந்த மேய்ப்பன்கிற பதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதை எதற்கென்று நான் உங்களுக்கு சொன்னேன். புதிய ஏற்பாட்டிலே இப்போ பாஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, பாஸ்டர்னு சொல்லுகிறோம். பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது மேய்ப்பனுக்குரிய லத்தீன் பதம், மேய்ப்பனுங்கிற வார்த்தைக்கு உரிய லத்தீன் பதம் தான் பாஸ்டராக இருக்கிறது. அதற்கு இணையான கிரேக்க பதம் பைபிளில் புதிய ஏற்பாட்டு கிரேக்கில் எழுதப்பட்டது. கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் பொய்மன். பொய்மன் என்று சொல்லக்கூடியது மேய்த்தல். பழைய ஏற்பாட்டில் நாம் தாவீது ஆடு மேய்ப்பன், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அதே போல மேய்ப்பனுக்குரிய ஒரு நிலையை எடுத்து விசுவாசிகளை ஆடுகளாக பாவித்து பேசக்கூடியது. இப்போ இந்த பொய்மன் என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தை 18 தடவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை எழுத்தின்படியே மேய்ப்பர்களே, மேய்ப்பர் பணி செய்யக்கூடியவர்கள், அதாவது எழுத்தின்படியே ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களை குறித்து லூக்கா 2வது அதிகாரத்தில் 8வது வசனம், 15வது வசனம், 18வது வசனம், 20வது வசனத்தில் வருகிறது. இயேசுடைய பிறப்பின் போது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இல்லையா, அது வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து மேய்ப்பன் என்று வருகிறது. சங்கீதம் 23க்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் நல்ல மேய்ப்பனாக இயேசு அறிவிக்கக்கூடியது யோவான் 10. அந்த யோவான் 10க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் அடுத்து 14வது வசனம் படியுங்கள். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? தலைமையேற்றார், பராமரித்தார், ஆடுகளுக்கு முன்பதாக சென்றார், போஷித்தார், ஜீவனையும் கொடுத்தார். அடுத்த இயேசு கிறிஸ்துவை பெரிய மேய்ப்பனாக சொல்லுகிறது. எபிரேயர் 13:20 சொல்லுகிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, He is the great shepherd. அடுத்து இன்னொரு வசனம் வாசியுங்கள்.
பிரதான மேய்ப்பன் என்று சொல்லும். 1 பேதுரு 5:4 வாசியுங்கள். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத பீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் எங்க யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். அடுத்ததாக இந்த மேய்ப்பருடைய பதம் அப்போஸ்தலர்களுக்கு சபையிலே இந்த பதவி வகித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர் என்று சொல்லும்போது சர்வலோக சபைக்கு, உலகம் எங்கும் இருக்கிற சபைக்கு அவர் தான் மேய்ப்பர், தான் கிரேட் ஷெப்பர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெரிய மேய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் தான் மேய்ப்பர், ஷெப்பர்ட். ஆனால் உள்ளூர் சபைகளுக்கு, ஒவ்வொரு உள்ளூர் சபை, ஆங்காங்கு கூடியிருக்கிற உள்ளூர் சபைகளுக்கு தேவன் சபையிலே மேய்ப்பர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அவைகளை வகித்தார்கள் என்று பார்க்க முடியும். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் எபேசுவின் மூப்பர்களுக்கு 17வது வசனத்தை வாசியுங்கள். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சபையின் மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 28வது வசனம் வாசியுங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சிறிய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மெய்ப்பதற்கு கண்காணிகளாக, அப்போ எத்தனை பேர் இருக்கிறது? மூப்பர், மெய்ப்பர், கண்காணி. 3 in 1, மூன்றுமே ஒன்று தான். நம்ம அதை பிறகு பார்ப்போம். சிலர் 3 சொல்லுவாங்க, அதை நம்ம பிறகு பார்ப்போம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை விரும்புகிறவன், ஓவர்சியர், கண்காணி. அடுத்து தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, குற்றஞ்சாட்டு 7வது வசனம், கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானத்திற்கு ஏற்ற விதமாய் கண்காணியானவன். அடுத்து 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுள்ள மூப்பர். இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் பிரதானமாக இருக்கக்கூடிய அலுவல்கள் 2. மூப்பர், உதவிக்காரர். ஒவ்வொரு சபையிலும் பார்க்கும் பொழுது மூப்பர்கள், உதவிக்காரர் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் தந்தருளக்கூடிய வரமாக இருக்கிறது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், பிரதான மூப்பர், பிரதான கண்காணி. அவருடைய உள்ளூர் சபைகளிலே தேவன் மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். இது சபைகள் தோறும் மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சபைகள் தோறும் அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தவில்லை, தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தவில்லை, மூப்பர்கள், உதவிக்காரர்கள் ஏற்படுத்தினார்கள். இது மூப்பர்கள் வரமாக வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்து இவர்களுடைய பணி என்ன? இப்போ ஒருவருக்கு நான் மேய்ப்பராக இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவருடைய பணி என்ன? நம்ம அந்த வரையறையிலே பார்த்தோம் என்ன செய்ய வேண்டும் என்று. அவைகளை மேலோட்டமாக அந்த முக்கியமான காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, தலைமையேற்று நடத்துதல். சங்கீதம் 23 2வது வசனம் 3வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 23 2வது வசனம் 3வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு சபையினுடைய மேய்ப்பர், இல்லாவிட்டால் மூப்பர், இல்லாவிட்டால் கண்காணி, இல்லாவிட்டால் பிஷப், இல்லாவிட்டால் பாஸ்டர், என்ன வார்த்தை போட்டாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரி என்ன வார்த்தை இருந்தாலும் சரி, அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார். ஹி லீட்ஸ். மேய்ப்பன் முன்பதாக செல்ல வேண்டும், பின்பாக ஒழித்து நிற்பதில்லை. முன்பதாக சென்று ஒரு சபையை கொண்டு போய் கிறிஸ்தவ வாழ்விலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றம் அடைகிற அந்த கிறிஸ்தவ வாழ்விலே, மனம் புதிதாகுதலிலே முன்பதாக நடந்து சென்று ஒரு மாதிரியாக இருந்து கொண்டு போகணும். அந்த மேய்ப்பனை பார்த்து மேய்ப்பனுடைய வழியிலே அவளுடைய வாழ்வு, அவருடைய உபதேசம், அவருடைய நடக்கை அனைத்தும் மாதிரியாக இருப்பதனாலே மேய்ப்பர் போகிற வழியிலே, மூப்பர் போகிற வழியிலே சபையார், விசுவாசிகள் பின்தொடரத்தக்க வகையிலே இருக்கணும். நீதியின் பாதைகளிலே நடத்துறது. அங்கே கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிற பதையற்பார்ல தாவீதுக்கு
அதே போல் புதிய ஏற்பாட்டில் உள்ளூர் சபையின் மேய்ப்பர்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேய்ப்பர்களாக இருந்து நடத்துதல். அவர்களை எப்படி நடத்துவது? தவறான பாதைக்கல்ல, ஏமாற்றுத்தனத்திற்கல்ல, வேத வசனத்தின்படியாக நடத்துதல். என்ன வழிகளிலே என்னது? கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ வைத்தல். ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு நபரை வாழ வைத்தல். அதுதான் பிரதான பணி. அதற்கு முன்பாக போகணும், பின்பாக ஒழித்து இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். இது கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அதே போல மேய்ப்பர்களும் நடத்துதல், மெதுவாய் நடத்துவார். எப்படி நடத்துறது? ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு என்ன தேவை என்பதை கொடுத்து அவர்களை படிப்படியாக மெச்சூரிட்டி, அவர்களை வளர்த்தக்கூடிய ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து போகக்கூடிய ஒரு பொறுப்பு மேய்ப்பர்களுக்கு உண்டு. இயேசு சொல்வார் யோவான் 10:27, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றுகிறது. அதே போல உள்ளூர் மேய்ப்பர்கள் மாதிரியாயிருந்து உபதேசத்தில், கற்பில், அன்பில் மாதிரியாக இரு என்று போல் சொன்னது போல அந்த மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும். நல்ல மாதிரியாக லீடர், தலைவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக மேய்ப்பர்கள் போஷிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சங்கீதம் 23:2 பார்த்தோம். அதே வேளையிலே எரேமியா 3:15 எடுங்க. எரேமியா 3:15 எடுங்க. சங்கீதம் 23 பார்த்தோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியிடாமல் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எங்கு அதிகமாக புல்கள் இருக்கிறதோ, பசுமை நிலங்கள் இருக்கிறதோ, அப்பேற்பட்ட ஒரு போஷாக்கை கொடுக்கக்கூடியவர். வாசியுங்கள் எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். புத்தியோடும் அறிவோடும் மேய்ப்பார்கள். ஃபீடிங் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தல். அது என்னது? பிரசங்கத்தின் மூலமாகவும் போதகத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தல். அதற்கு தான் பிரதான பணி. ஆடுகளுக்கு முன்பதாக செல்லுதல், ஆடுகளுக்கு தேவையானவற்றை கொடுத்தல். ரட்சிக்கப்பட்டு புதிதாக இருந்தவருக்கு என்ன வேணும், அவர் இப்போ வாலிபராக இருக்கிறாரா என்ன வேணும், வயோதிபராக என்ன வேணும், என்ன போதனை கொடுக்கணும், என்ன உபதேசம் கொடுக்கணும், என்ன பிரசங்கம் கொடுக்கணும் என்பதை தெரிந்து போஷிக்கக்கூடியவர்கள். யோவான் 21:26 இயேசு சொல்ல பேதுரை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, போஷிப்பாயாக என்று சொல்லக்கூடியது, அதாவது செய்யக்கூடியது. அப்போஸ்தலர் 20:28 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைக்க மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மந்தை மேய்ப்பதற்கு அதில் என்னது? ஃபீடிங் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தல். இங்கேதான் மேய்ப்பொருளுடைய பிரதான பணி இருக்கிறது. இப்போ ஒரு போதக வரம் மட்டும் இருந்தது என்று சொன்னால், ஒரு உள்ளூர் சபையில் இருக்கவில்லை என்றால் அவருக்கு சர்வலோக சபைக்கு தேவையானவற்றை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் தனி ஆளுக்கு அவருக்கு என்ன தேவை என்பது காலனுடைய ஒரு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டுமானால் அது மேய்ப்பொருளுடைய பணி. அதில் போதகம், பிரசங்கித்தல், சுவிசேஷம், புத்தி சொல்லுதல், அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுதல் அனைத்தும் உள்ளடக்கும். அவர்களை கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல், இந்த டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் ரெண்டும் இங்கு வரணும். இந்த இரண்டிலும் அந்த நபருக்கு அப்போ என்ன தேவை? ஒரு சோர்வில் இருக்கிறாரா, நாசமாய் போவா என்று சொல்வதல்ல. சிலருக்கு ஃபீடிங் என்னது? சாபம், அடிப்பார், கொல்லுவார் என்று. அப்படி இல்லை. எப்போ அடிக்கணும், எப்போ அரவணைக்கணும்னு தெரியணும். பாவம் செய்தால் கடிந்து கொள்ளணும். இதெல்லாமே மேய்ப்பனுடைய பார்வையிலே வரும். 1 பேதுரு 5:2 உங்களிடத்துள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயில்ல, மனப்பூர்வமாய் அவலட்சமான ஆதாயத்திற்காக உற்சாக மனதோடு. மந்தையை கட்டாயமாயல்ல, நீங்கள் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அது இருக்கிறது. அப்போது பாஸ்டர் என்று சொல்லக்கூடியதே டு ஃபீடு, அதிலிருந்து தான் வருகிறது. அப்போது ஃபீடர் ஆஃப் த ஷீப், மேய்ப்பன் என்றாலே மந்தையை போஷிக்கக்கூடியவன். 3வது மந்தையை காத்து கொள்ளக்கூடியவன். இப்போ 1 சாமுவேல் 17:34-37 வரை பார்க்கும் பொழுது, தாவீது எப்படியாக தன்னுடைய ஆடு மேய்க்கும் போது அதற்கு விரோதமாய் வந்த சிங்கம், கரடி போன்றவர்களிடத்திலிருந்து மந்தையை பாதுகாத்தார் என்று சொல்கிறார். பிசிக்கல் பிரிடேட்டர்ஸ்,
ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பு எப்படி இருக்கணும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30. ஆவிக்குரிய மேய்ப்பன் ஆவிக்குரிய பேராபத்துக்களிலிருந்து மந்தையை பாதுகாக்கணும். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஓநாய் வரும், தவறான உபதேசங்கள் வரும், மாறுபாடானவைகளும் கள்ளோபதேசங்கள் வரும், பாவக்கிரியைகள் வரும். இந்த எந்த விதத்தில் மந்தைக்கு ஆபத்து வந்தாலும் ஒரு மேய்ப்பனுடைய பணி பாதுகாக்கணும். எங்கே இந்த தவறு வருகிறது, எங்கே பிரச்சனை இருக்கிறது, எங்கே மந்தைக்கு ஆபத்து இருக்கிறது. ஒரு வாலிபர் வர்றாரு, கொஞ்ச நாள் வரல, எங்கே போகிறான், தவறான பாதைக்கு போகிறான்னா அவருக்கு மனசுமா இருக்கக்கூடாது. ஒரு அலாரம் அடிக்கலாம், நிம்மதி இருக்கக்கூடாது. அவன் எங்கே போகிறான், தவறான பாதைக்கு போய்விடக்கூடாது. அவன் வாலிப நாட்கள் எங்கே போகிறது. அந்த சகோதரன் ஒரு வரலையா, ஏன் வரல, வந்தால் வரட்டு வராட்டா என்ன, அப்படி இருக்கிறது ஒரு மேய்ப்பருக்குரிய செயல். அப்படி இருக்கிறவங்க மேய்ப்பராக இருக்க வேண்டிய முடியாது, இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் பாதுகாக்க வேண்டும். ஆகையினாலே மேய்ப்பர் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம், வரையறை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையை பிரயோகம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், அப்போஸ்தலர்கள் மேய்ப்பர்கள், மூப்பர்கள். மேய்ப்பருடைய பணி முன்பாக செல்லுதல், போஷித்தல், பாதுகாத்து பராமரித்தல், இவைகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக மேய்ப்பர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், மேய்ப்பர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகி போச்சு. நேற்றைக்கு விசுவாசி, இன்னைக்கு பாஸ்டர். வேலை கிடைக்கலையா பாஸ்டர், திறமை இல்லையா பாஸ்டர், சோம்பேறியா பாஸ்டர், இப்படி ஆகிவிட்டது. ஆகையினால்தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆகையினாலே மேய்ப்பருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன, ஒருவர் மேய்ப்பருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன. பாஸ்டர், மேய்ப்பர், உதவிக்காரர், இரண்டெண்ணும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே பாஸ்டர், மூப்பர், கண்காணி, பிஷப், ஆளுகை செய்யக்கூடிய எல்லாமே ஒரே காரியத்தை தான் குறிக்கக்கூடியது. இதிலே இவர்களுக்குடைய தகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-7, அடுத்து தீத்து 1ஆம் அதிகாரம் 5-9. கிட்டத்தட்ட இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்துமே ஒத்துதான் போகிறது. சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-7, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சபையினுடைய மேய்ப்பர் கண்காணிப்பை விரும்புகிறவருக்கு இருக்க வேண்டிய தகுதி. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. இதுக்கு நம்ம பிறகு வருவோம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், கண்காணிப்பை குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷன். ஒரே மனைவியுடைய புருஷன் இருக்குதா, ஒரே புருஷனையுடைய மனைவி இருக்குதா, எப்படி இருக்குது? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே மனைவியோட புருஷன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் ஒய்ஃப். 1 தீமோத்தேயு 2:11-12 புருஷனுக்கு மேல் ஸ்திரீக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மேய்ப்பனுடைய அலுவலிலே தலைமை மேய்ப்பனாக, அந்த உள்ளூர் சபையின் தலைமை மேய்ப்பராக இருப்பதற்கு தேவன் ஆண்பால் இனத்தவரையே தெரிந்து கொண்டிருக்கிறார், வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்ததாக அப்போ இங்கே ஆண்கள். அடுத்ததாக இதை விரும்புகிறவங்க, டிசைர்ஸ் தி பொசிஷன், கண்காணிப்பை விரும்புகிறவன். இந்த கண்காணிப்பை விரும்புகிறவன் என்று சொல்லும் பொழுது 2 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது மனுஷன், இரண்டாவது அதை விரும்புகிறவன். முதலாவது கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால், அவனுடைய வெளிப்புறமான தன்மைகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த ஊழியத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. இது 2வது. 3வது உள்ளான விருப்பம். பரிசுத்தாவியானுடைய வரம் இருப்பதனாலே அவனுக்கு உள்ளாக ஒரு விருப்பம் இருக்கிறது. கட்டாயப்படுத்தி சொன்னதில்லை, உள்ளான விருப்பம். 4வது குற்றஞ்சாட்டப்படாதவனும். அதாவது குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொல்லும்பொழுது வாழ்க்கையிலே ஒரு பாவம் இல்லாதவன் என்பதல்ல, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவன் பேர் வந்திருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்து ஒரே மனைவியுடைய புருஷன். நம்ம ஏற்கனவே ஆண் என்று பார்த்தோம், அது ஒரே மனைவியுடைய புருஷன். பிரதானப்படுத்தி சொல்லுவது ஒன் உமன் மேன். இதில் அவருடைய பாலியல் பரிசுத்தத்தை பற்றி பிரதானமாக பேசுகிறது. ஆனால் கூடிய மட்டும் அவர்கள் திருமணம் செய்தவராக இருக்க வேண்டும். திருமணம் ஆகாதிருந்தாலும் திருமணம் பண்ணக்கூடியவராக இருந்தால் ஒரே மனைவியோட தான் இருக்கணும்.
ஏன்னா இப்போது மனைவி இறந்து விடுவார்கள், அப்போ அதுக்கு பிறகு போய் பாஸ்டராக இல்லை, மனைவி போயிட்டாங்க, அதற்கு நீ பாஸ்டராக இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரே மனைவியுடைய புருஷன் திருமணமானவராக இருப்பது மிகவும் நல்லது. ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்க வேண்டும், பலதார திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாது. அடுத்ததாக என்ன சொல்லக்கூடியது, தெளிந்த புத்தி உள்ளவன், அதாவது என்ன எப்போ செய்யணும், எதை எப்போ நிறைவேற்ற வேண்டும் என்று. அடுத்து ஜாக்கிரதை உள்ளவன், அதாவது அலர்ட். ஒரு ஆடுகளுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போ ஓனாய் வருகிறது தெரியாது. அப்போது அதுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை பார்த்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யோக்கியதை உள்ளவன். யோக்கியதை உள்ளவன் என்று சொல்லும் பொழுது ஒழுங்காக இருக்கக்கூடியவன், ஒழுங்கற்றவனாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக அந்நியரை, தெளிந்த புத்தியுள்ளவன், யோக்கியதையுள்ளவன், அந்நியரை உபசரிக்கக்கூடியவன், ஹாஸ்பிட்டபிள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் யாரையும் கவலைப்பட மாட்டேன், இப்போ புயல் வருதா வந்துட்டு போட்டு, மழை வருதா யாருக்கும் இந்த உதவி செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும், அதாவது உதவிக்காரருக்கும் மெய்ப்பருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியது இது. உதவிக்காரருக்குரிய தகுதிகளில் இது வரல. உதவிக்காரர் போதக சமர்த்தராக இருக்க வேண்டும் என்பதில்லை, மேய்ப்பனுக்கு போதிக்க தெரிஞ்சிருக்கணும். போதிக்க தெரியாமல் எப்படி மந்தையை மேய்ப்பார், ஃபீட் பண்ணுவார், அது மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக போதக சமர்த்தனமாக மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. எப்போ உங்கள் குடிகாரனாக இருந்தால் இல்லை வாரத்துக்கு ஒருக்கா தான் குடிப்பேன் அப்படி சொல்ல முடியாது. எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை குடித்தா அந்த நேரம் ஆயத்தம் இல்லாமல் போயிடுவார்கள். மதுபானம் தொடக்கூடாது. அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி ஸ்ட்ரைக்கர். அடிக்கிறேன், மனைவி அடிக்கிறேன்னு யாரையும் அடிக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாக இராமல், பணத்துக்காக ஊழியத்துக்கு வர்றேன், ஏதாவது கிடைக்கணும்னு வர்றேன், அது இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவன். பொறுமை உள்ளவன் என்று சொல்லும் பொழுது எதையுமே சாந்தமாக இருந்து அவசரப்படாமல் செய்யக்கூடியவர்கள். சண்டை பண்ணாதவனும், யாரோடும் பகை இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து, குறிப்பாக பண ஆசை இருக்கக்கூடாது, பணத்துக்காக உழைத்துக்கு வரக்கூடாது. சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், பிள்ளைகளை சகல நல்லொழுக்களும் உள்ள கீழ்ப்படிய பண்ணவங்களுமா இருக்கணும். சொந்த குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்துக்கு பாஸ்டாக இருக்க தகுதி இல்லைன்னா சபைக்கு எப்படி உள்ள பாஸ்டாக? குடும்பத்தை நடத்த தெரியல, மனைவியை நடத்த தெரியல, பிள்ளைகளை நடத்த தெரியலன்னா மெய்ப்பனேசம் மந்தையை எப்படி மேய்ப்பது என்று கேள்வி இருக்கிறது. பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ண வேண்டும், அதாவது பிள்ளைகள் அந்த விதத்தில் வளர்க்க வேண்டும். சில சூழ்நிலைகள் இதை மீறி சிலது நடக்கிறது என்றாலும் கூடிய மட்டும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு நல்ல சாட்சியோடு இருக்க வேண்டும். அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினையில் விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பாஸ்டராகி விடக்கூடாது. மூப்பர் என்று சொன்னாலே முதிர்ச்சி உடையவர் என்பது அர்த்தம். நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு மேய்ப்பராகக்கூடியவர்களுக்கு இவைகள் இருக்கிறதா இல்லையா என்பது உடனடியாக தெரியாது. அவருக்கு அந்த வரம் இருக்கிறதா என்று தெரியாது. இவைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அந்த தகுதி வர வேண்டும். ஆகையினாலே அது இருக்கக்கூடாது. புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் என்ன இருக்கணும்? அவங்களுடைய சாட்சி இருக்க வேண்டும். சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரும் இவன் எந்த சாட்சியும் இல்லை என்று சொல்லும் பொழுது அது குறைபாடாக இருக்கும். இப்படி ஒரு 20 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20 காரியத்திலும் எல்லாரும் பரிபூரண நிலையில் இருக்க முடியாது. கூடிய மட்டும் இவைகளில் சிறந்தவரமாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக இந்த ஒருவர் இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், இந்த வரம் பெற்றவர்களாக இருக்கிறார் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வரம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி? அவருக்கு மெய்ப்பருக்குரிய ஒரு அழைப்பு இருக்கிறது, வரம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது முதலாவது அவர் என்ன நம்புகிறார் என்பதை பார்க்கணும். எதுக்கு வரணும் ஊழியத்துக்கு? என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய விசுவாசம், என்னுடைய அஸ்திபார நம்பிக்கை என்ன, எதற்கு மேய்ப்பனுடைய ஊழியம் அவசியம், எதற்கு மேய்ப்பர் வேண்டும்? கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபார நம்பிக்கைகள், உபதேசங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும். தேவன் அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தில் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பாரம் இருக்கிறது, எனக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்வது சபையுடைய பக்தி விருத்திக்காக தான் முக்கிய நோக்கம். பக்தி விருத்தி அடைய வேண்டும். இப்போ பக்தி விருத்தின்னா என்ன? கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபார நம்பிக்கைகளிலே தேறினவராகி இருக்க வேண்டும். அது இல்லாதவங்க மேய்ப்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. இன்றைக்கு பைபிள்னா என்னென்னு தெரியாமல், கிறிஸ்தவன்னா என்னென்னு தெரியாமல் மேய்ப்பர் ஊழியத்துக்கு வர்றாங்க, சில இடங்களில் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தருடைய நாமத்திற்கு கனவீனம் ஏற்படுகிறது. அடுத்ததாக எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? ஏதாவது கிடைக்கும். அவர் இருக்கிறாரு, அவர் பாஸ்டாக இருக்கிறார், இவர் பாஸ்டாக இருக்கிறார். பாஸ்டாக இருந்தால் ஒரு கவலை இல்லை, பாஸ்டாக இருந்தால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, பாஸ்டாக இருந்தால் பதவி ஓடிடும். அப்படியா? இதை பார்க்கணும். ஏன் நான் பாஸ்டராக வர வேண்டும்? ஒரு 1 தீமோத்தேயு 3:1 சொல்கிறது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை
விரும்புகிறான். விருப்பம், ஒரு இன்டர்னல் டிசைர், விரும்புகிறான். எதனால் விரும்புகிறான்? இது என்ன என்பதை தெரிந்து அறிந்து கர்த்தருடைய நாம் மகிமைக்காக அநேகரை நான் தலைமைத்துவதிலே கர்த்தரை அறிகிறவர்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒரு முன் சென்று அவர்களை போஷித்து பராமரித்து பாதுகாக்கிற பணியை செய்ய வேண்டும் என உள்ளான ஆசை நிமித்தம் விரும்புறது. டிசைரத், கட்டாயப்படுத்துறது இல்லை. உனக்கு தலையில் வச்சு உன்னை கர்த்தர் பாஸ்டர் அழைக்கிறாரு போ. சிலருக்கு இது இல்லாமலே கட்டாயத்தின் பேரில் தள்ளப்பட்டு விடுவார்கள். என் பெற்றோர், சில பெற்றோர் வந்து நான் ஒப்பு கொடுத்துட்டேன், உன்னை எனக்கு குழந்தை கிடைக்கல, ஒப்பு கொடுத்துட்டேன், பாஸ்டராகு. கட்டாயப்படுத்துறது. விரும்புதல், அதான் முக்கியம். மேய்ப்பருக்குரிய தகுதிகள் இருக்கிறதா? 1 தீமோத்தேயு 3:1-7, தீத்து 1:5-9 இதற்குரிய தகுதிகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த தகுதிகளில் குறைவு ஏற்படும் பொழுது இல்லாவிட்டால் அதற்குரிய நேரம் வராத வகையிலே யோசிக்க வேண்டும். இப்போது சிலருக்கு வந்து என்ன இருக்கலாம், அஸ்திபார நம்பிக்கைகள் எல்லாம் தெரியும், அநேகரை தலைமைத்துவத்துக்குள்ளே நடத்தணும், போஷிக்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும்னு தெரியும், விருப்பம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு 20 காரியம் பார்த்தோம். அந்த 20 காரியத்தில் கூடிய மட்டும் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு எல்லாம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால் உள்ளூர் சபையிலே தலைமைத்துவ பொறுப்பிற்கு வர முடியாது. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அப்போ அந்த வரம் இருக்காது. தேவன் அதை கொடுக்க மாட்டார் என்கிறதை ஒரு காரியம் இருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இப்போ வரமும் இருக்கிறது, ரட்சிக்கப்படும் போதே வரத்தை கொடுத்துருவார் ஆண்டவர். அப்படி வரம் இருந்தாலும் ஒரே மனைவியுடைய புருஷனும் என்கிற ஒன்று இருக்கிறது. அதனாலே இதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இவருக்கு இதற்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். வரம் இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்போ வரம் என்று சொல்லும் பொழுது இதுக்குள்ள என்னெல்லாம் வரும்? மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது லீடர்ஷிப், தலைமைத்துவம் இருக்கணும், முன்ன போகணும், தலைமைத்துவம் இருக்கணும், நிர்வாகம் இருக்கணும், போதகம் இருக்கணும், பிரசங்கம் இருக்கணும், புத்தி சொல்றது, இப்படி பல வரங்களுடைய கூட்டமைப்பு மட்டுமல்ல, மேய்ப்பனுக்குரிய வரம், தி ஷெப்பர்ட்ஸ் ஹார்ட், இந்த வரங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சுத்தமாக ஒன்றும் போதிக்க தெரியாது, சுத்தமாக ஒன்றும் பிரசங்கிக்க தெரியாது, ஒரு தலைமைத்துவம் இருக்காது, தைரியம் இருக்காது என்று சொன்னால் தயவு செய்து இந்த மேய்ப்பருடைய ஊழியத்திற்கு வராதிருப்பது நல்லது. டேஞ்சரஸ். அது வந்து இன்றைக்கு இதன் மூலமாக தான் கர்த்தருடைய நாம அதிக விதத்திலே கனவீனம் பண்ணப்படுகிறது. சிலருக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சா மேய்ப்பர்னு சொல்கிறாங்க. பிரசங்கம் பண்ண தெரிஞ்சால் மட்டும் மேய்ப்பராகி விட முடியாது. இல்லை போதகம் மட்டும் இருக்குது, போதகம் இருந்தால் போதாது, அந்த இருதயம் இருக்கணும். காணாமல் போன 99 இருந்தாலும் காணாமல் போன ஒன்றை பிடிக்கணும்னு சொல்லக்கூடியது. வெறுமனே எனக்கு போதிக்க தெரியுது, பைபிள் டாக்டரின் தெரியுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் பத்தாது. ஆகையினாலே இது வந்து கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது சாதாரணமானதல்ல. ஆகையினால் அதற்குரிய வரங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக மற்றவர்கள், இந்த வரத்தில் தேறினவர்கள், மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள் இதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு இந்த பாஸ்டோரல் ஹார்ட் இருக்குது, போதிக்கணும் இருக்குது, அவளை நடத்தணும் இருக்குது, நிறைய உருவாக்கணும் இருக்குது, உதவி செய்யணும் இருக்குது, குணாதிசயம் பார்க்கும்போது அந்த ஒரு இருதயம் இருக்குது, சமாதானம் பண்ணணும் இருக்குது. அப்போது அவர்களை ஒரு ரட்சிக்கப்பட்டோன்னே திருமணம் ஆகலையே அப்போவே அதில் 1-2 பயிற்றுவிக்கணும். வரங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஏற்ற வாழ்க்கை துணைக்காக ஜெபித்து ஏற்ற வாழ்க்கை துணை வரும் பொழுது அதற்கு பிறகு அவர்கள் அதை வாழ்க்கை துணை வந்தோடனே சீப்பாஸ்டாக விடப்படாது. அதுவும் கொஞ்சம் காலம் இருந்து அப்போ அவர்கள் ஒரு உள்ளூர் சபைக்கு தலைமை பொறுப்பில் வரும்போது அவர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும். எனக்கு மேய்ப்பருக்குரிய வரம் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்குரிய சில இது அழைப்பை எப்படி அறிந்து கொள்வது, அடுத்து கண்டுபிடிக்கிறது. அப்போது எனக்கு மந்தை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறதா? ஐயோ சபையில் இந்த ஒரு வசனம் கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு வசனம் கொடுக்கலையே, என்ன செய்ய போகிறாங்களோ, ஐயோ, அந்த ஒரு கரிசனை அது இருக்கிறதா? ஒரு கூட்டத்தோட கர்த்தர் நினச்சிருக்கேன்னா எனக்கு மக்கள் என்று இருக்கிறதா? யாருக்கோ பேசுகிறேன், ஏன் சொல்கிறத சொல்லுவோம், காணிக்க தர்றாங்க, பிரசங்கம் பண்ணுவோம், Zoom மீட்டிங் நடத்துகிறாங்க, கூப்பிட்டாங்க, வாலிபர்களா சொல்லுவோம், கேட்டால் கேட்கட்டு கேட்காட்டா போட்டு இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் என்று இருக்கிறதுனா? இல்லை இந்த வாலிபர்கள் எதை புரிகிறாங்களா, அன்னைக்கு பிரசங்கிச்சனே அவங்க எதை யோசிக்கிறாங்களா இல்லையா? இது இருக்கணும், இது இருக்க வேண்டும், இது இருக்கணும். அடுத்ததாக 2 நாள் பேசிட்டு போகும், அப்படி இல்லை, இவர்களை நன்றாக பயிற்றுவித்து எடுக்கணும். லாங் டேர்ம், ஒரு நாள் இருந்தது 2 நாள் இருந்தது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லை,
தொடர்ந்து அவர்களை இது பண்ணுறேன்னா அது பண்ணுறேன்னா அதுக்குரியது இருக்கிறதான்னு பார்க்கணும். அவர்களெல்லாம் நல்லா வளரணும், தட்டி தாக்குறதில்ல, கீழே போ ஒருத்தனை எழும்பக்கூடாது, இவங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கிறது, இவனுக்கு என்ன வரம் இருக்கிறது, எந்த இடத்துல பயன்படுத்தலாம். அவர்கள் எல்லாரும் நல்ல கொளுத்த கன்றுகளைப் போல செழித்து வளரும்படி, பனையை போல செழிக்கும்படிக்கு விரும்புகிறேனா. சண்டை வருது குடும்பங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, அதை நான் தீர்க்கணும். சண்டை மூட்டுறதல்ல, சிலர் போனால் சண்டை மூட்டி விடுவார்கள். சமாதானம் பண்ண வைக்கிறேனா. நான் போகிறதுனால பக்தி விருத்தி ஆகுதா. அங்கே போய் ஒரு வார்த்தை பேசினாலே அவங்களுக்கு நல்லா நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்து, இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கடி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பேசுங்க, எங்களுக்கு புத்தி சொல்லுங்கன்னு நான் போகிற இடத்தினால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா. நான் பயிற்றுவிக்கிறவர்கள், நான் இணைத்திருக்கிறவர்கள் அப்படி ஒரு முதிர்ச்சிக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களா, இல்லை கீழே நோக்கி போகுதா, அது பார்க்கணும். நான் ஒருத்தர்களுக்கு லாங் டேர்மாக குறிப்பிட்ட காலமாக போதிக்கிறேன், அவளை இது பண்ணுறேன், பயன்படுத்துகிறேன், இவ்வளோ நாள் செய்ததில் ஏதாவது முயற்சிக்கு நோக்கி போகிறாங்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் என் மேல் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. பிரதரா இப்படி, இவர் இப்படிப்பட்டவர் என்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கிறதா, அந்த அளவிற்கு ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கிறதா. நான் போகிறதுனால அவருடைய தேவைகள் அனுதின அப்பம், அவருடைய போஷாக்கு, அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் சந்திக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லக்கூடியது. இப்போ இப்படி காரியங்கள் எல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் எஸ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வரம் இருக்கலாம். வரம் இருந்தால் மட்டும் போதாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது, தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகள் பார்க்கும் பொழுது இப்போ 10 வயசில் ரசிக்கப்பட்டேன்னா 10 வயசுலேயே வரம் வந்துடும். ஆனால் 10 வயசுலே மேய்ப்பராக முடியாது. அப்போது அதற்கேற்ற விதத்திலே கத்த நடத்துவார். கடைசியாக சொல்ல மறந்தது, அதற்குரிய டோர் இருக்குதா. ஆண்டவர் பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி கலைக்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கிறது, அந்த டோர் வாசல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த கிஃப்ட் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஹீ மஸ்ட் ஸ்டடி தியாலஜி. ஏனென்றால் ஃபீடிங் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். போதிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். இது அப்போ என்ன போதிக்கணும், என்ன பிரசங்கிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை குறைவில்லாமல் பிரசங்கிக்க வேண்டும். அப்போ தன்னை வசனத்தை கிரமமாய் கற்றுக்கொள்ள தன்னை எந்த விதத்தில் பயிற்றுவிக்க வேண்டும். ஆவிக்குரிய பயிற்றுவித்தல், சரீர ஒழுக்கம், டிசிப்ளின், கர்த்தரை அறிகிற அறிவு, இவைகள் வளர வேண்டும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஏற்ற ஒரு நடத்துதலை கொடுப்பார். இனிமேல் இந்த மேய்ப்பனுக்குரிய ஊழியத்தை குறித்து இருக்கக்கூடிய சில கேள்விகள். ஒரு கேள்வி என்னவென்றால், மேய்ப்பர்கள், மூப்பர்கள், பாஸ்டர்கள், மேய்ப்பர்கள், பிஷப், கண்காணிகள், இது எல்லாம் ஒன்றா வேறா? வித்தியாசம் உண்டு என்று சொல்லுகிற சாரார் உண்டு, அனைத்து என்று ஒன்று தான் சொல்லப்படுகிறது உண்டு. அப்போ இந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். மூப்பர்கள், அது கிரேக்க வார்த்தை பிரஸ்பைட்டேரோஸ், அதிலிருந்து பிரஸ்பெட்டேரியன் என்று சொல்லி வருகிறது. மூப்பர் என்று சொல்லும் பொழுது என்னது, ஒரு அனுபவத்தில், வயதில் மூப்பர் என்று சொல்லலாம். அதே வேளை கிறிஸ்தவ அனுபவத்தில் மூத்தவராக இருக்கக்கூடியவர், நேர்த்திக்கு ரட்சிக்கப்பட்டவர் இல்லை. அவர் பல ஆண்டுகள் கர்த்தரால் மீட்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரோடு நடந்து ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகள், பாடுகள், சந்தோஷம், கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்வில் பழகினவர், அதுதான் எல்டர்ன்னு சொல்லக்கூடியது, வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக ஷெப்பர்ட், மெய்ப்பன், பாஸ்டர். பாஸ்டர் என்றாலும் ஷெப்பர்ட் என்றால் ஒன்று தான். பாஸ்டர் என்றால் லத்தீன், ஷெப்பர்ட் என்றால் இங்கிலீஷ். இரண்டுமே மேய்த்தல் என்று சொல்லக்கூடிய பொய்மன். அதாவது பொய்மன் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், அவர்கள் செய்யக்கூடிய பணி என்ன செய்கிறாங்க, அவர்கள் மேய்க்கிறார்கள், மந்தையை மேய்க்கிறார்கள். தே ஆர் ஷெப்பர்டிங் த ஃப்ளாக். மேய்ப்பனாக இருந்து தலைமை ஏற்று முன் சென்று போஷித்து நடத்துகிறார்கள், இதுதான் அர்த்தம். அடுத்ததாக கண்காணிகள், பிஷப், ஆளுகை செய்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, கண்காணிகள் என்று சொல்லக்கூடியது ஓவர்சியர், பிஷப், எபிஸ்கோப்போஸ். எபிஸ்கோப்போஸ் என்று சொல்லக்கூடியதுதான் எபிஸ்கோப்பல், பிஷப் என்று சொல்லக்கூடியது. பிஷப் என்று சொல்லக்கூடியது என்ன, அவர்களை தலைமையேற்று செய்கிறது, அந்த லீடர்ஷிப், கண்காணித்தல், வாட்சிங் ஓவர் தான் அந்த பணி. ஷெப்பர்டிங் என்று சொல்லக்கூடியது அவர்களை ஃபீட் பண்ணுது, ஷெப்பர்ட்ஸ், ஹீ ஃபீட்ஸ் தம், அவர்களை போஷித்தல். பிஷப் கண்காணி, அவர்களை கண்காணித்தல். அதே போல மூப்பர் அவருடைய அனுபவத்தை பேசுறது. ஒரே ஆளுக்க பன்முகத்தை பல வார்த்தைகள் பேசுகிறது, அனைத்தும் ஒன்றுதான். சிலர் சொல்வது போல இது அது வேற, அது இது வேற என்று சொல்வதற்கில்லை.
சிலர் சொல்லுது பாஸ்டர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாமத்தில் இருக்கிறதே, பொய்மன் என்று இருக்கிறதே, அது என்ன செய்வது? பாஸ்டர்ன்னு சொன்னால் இது, பிஷப்னு சொன்னால் இது. பிஷப்னு பைபிள் சொல்கிறது தான், ஓவர்சியர்னு சொல்கிறது தான். இன்றைக்கு பிஷப் என்று சொன்ன உடனே சிலர் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி ஒன் என்று சிலர் சொல்வதை வைத்துவிட்டு அதனால பிஷப் கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சகோதரர்கள். அதிலே தேவனால் இந்த அலுவலுக்கு வைக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்வார்கள். அப்போ வசனத்தை பார்ப்போம், வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:17 அங்கே எபேசுவுக்கு மூப்பர்களை சொல்றார். அப்போஸ்தலர் 20:17. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாரு? மூப்பர். சரி, 28வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மேய்ப்பதற்கு கண்காணி, ஷெப்பர்டிங் ஓவர்சி. அடுத்து 29-30 வாசியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மந்தையை தப்ப விடாத மந்தை மேய்ப்பன். அப்போ இப்போ எல்லாம் ஒன்றா மூன்றா? இவங்களே இதெல்லாம் வேறு வேறு குரூப்பா, ஒரே ஆட்கள்கிட்ட பேசுறாரா? சொல்ல 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசியுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 முதல் 3. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். சரி, இப்போ மூப்பன் முதலாவது வசனம் மூப்பர். அடுத்து 2வது வசனம் வாசியுங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மந்தை என்ன செய்யணும்? மேய்த்து, ஷெப்பர்ட். அடுத்து மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணித்தல், பிஷப். இது இப்போ 3 கூட்டமா, ஒரே ஆளா? குரூப்பு தான். ஆகையினாலே எல்லாம் ஒன்று தான். அது சிலர் அது அவர்களுக்கு பைபிளில் அனைத்தும் ஒன்று தான். மூப்பரும் ஒன்று தான், மேய்ப்பரும் ஒன்று தான், கண்காணி ஒன்று தான், பிஷப்பும் ஒன்று தான், பாஸ்டரும் ஒன்று தான். இதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்து தீத்து 1வது அதிகாரம் 5 முதல் 9 அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன வித்தியாசம் பைபிள் சொல்லுதுன்றதை சொல்றேன். இதற்கும் யாருக்கும் வித்தியாசம்னு சொன்னா, உதவிக்காரர்களுக்கு வித்தியாசம் உண்டு, டீக்கன்ஸுக்கு வித்தியாசம் உண்டு. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்கிறது. 13வது வசனம் வாசியுங்கள். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். மூப்பர்கள் எல்லாவற்றால் மேய்ப்பர், பாஸ்டர், பிஷப், ஓவர்சியர், எல்டர் இவர்களுக்கும் உதவிக்காரருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் 3 சொல்லலாம். முதலாவது, இவங்க என்ன தெரிவிக்கிறோம்? மேய்ப்பர்களுக்கு போதிக்க தெரிந்திருக்க வேண்டும், போதக சமர்த்தம் இருக்கணும். இவர்களுக்கு என்ன தெரியணும்? விசுவாசத்தில் இருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். டீக்கன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு வசனம் தெரிந்திருக்க வேண்டும், அது முக்கியமானது. இப்போ அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பிலிப்பு ஒரு உதவிக்காரர் நேரடியாக சொல்லப்படாவிட்டால் அந்த நிலையில் இருந்தவர். அவர் அதை சுவிசேஷம் சொல்ல அறிந்திருந்தார் என்றாலும் அதே போல பார்க்கும்போது அவர்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும், இது முக்கியமானது. அவர்கள் போதிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டளை இல்லை. 2வது, மூப்பர்கள் என்று சொல்லக்கூடிய உதவிக்காரர் என்று சொல்லக்கூடியவர்கள் சேவை செய்ய வேண்டும். இப்போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-3 வசனம் சொல்கிறது அவங்க கண்காணி என்று. ஆகையினாலே மேய்ப்பர்கள் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு, உதவிக்காரர்கள் யாருக்கும் ஒரு ஓவர்சி பண்ணக்கூடாதுன்னு, அந்த ப்ரையாரிட்டி என்று சொல்லக்கூடியது. உதவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த உதவி சபையினுடைய காரியங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பதில் இருக்க வேண்டும். அடுத்ததாக, மேய்ப்பருடைய பணி மந்தையை மேய்த்தல். உதவிக்காரருடைய பணி என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த நடைமுறை காரியங்கள், அவங்களுக்கு வசனத்தை ஃபீட் பண்ணுறது மேய்ப்பர்,
ப்ராக்டிக்கல் திங்ஸ். இப்போ அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவங்க டீக்கன் சொல்லப்படாவிட்டாலும் சபையிலே பந்தி விசாரணை காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அடுத்து இன்னொன்று சொல்லலாம். இப்போது சில சபைகள் என்ன செய்வார்கள் என்றால், மேய்ப்பரை சபை அழைக்கும், அவர் வெளியிலேருந்து வரலாம். ஒரு பாஸ்டர் எங்களுக்கு தேவை, இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ பாஸ்டரை கால் பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் கேண்டிடேட்டாக வருவாங்க, அவங்க ப்ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு போர்டு அங்குள்ள உள்ளூர் சபை கூடி இவரை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு தீர்மானிக்கும். உதவிக்காரர் யாராக இருக்கணும்? உள்ளூர் சபையில் உள்ளவங்களா இருக்கணும். மேய்ப்பர் உள்ளூர் சபையை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது எல்லா காலத்திலும் கிடையாது. உள்ளூர் சபையில் இருக்கவரே மேய்ப்பராக வளர முடியும். அந்த கிஃப்ட் இருக்கலாம். அந்த கிஃப்ட் இருக்கிறவர் அந்த சபைக்கு கர்த்தர் மேய்ப்பராக பயன்படுத்த முடியும். ஆனால் வெளியிலேருந்து வரலாம். ஆனால் உதவிக்காரர் எங்கே தான் இருக்கணும்? பிரதானமாக அந்த உள்ளூர் சபையை சேர்ந்தவர்கள் உதவிக்காரராக இருக்க வேண்டும். இது ஒரு கேள்வி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்ன வரும் என்று சொன்னால், மேய்ப்பனுக்குரிய வரம் வேறு அலுவல் வேறா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது மேய்ப்பருக்குரிய வரம் இருக்கலாம், ஆனாலும் மேய்ப்பருக்குரிய அலுவல் எல்லாரும் இருக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையில் மேய்ப்பருக்குரிய வரம் இருக்கிற அனைவரும் மேய்ப்பருக்குரிய அலுவலை சபையிலே பாஸ்டராக இருப்பாங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் வரத்தை கொடுக்குறாரு. அந்த வரத்தை அவர்கள் சரியாய் கண்டுபிடித்து ஒரு நல்ல மேய்ப்பனாக வளர முடியாமல் போகலாம். ஒரு நல்ல உள்ளூர் சபையை ஸ்தாபித்து அதிலே இந்த ப்ராக்டிக்கல் குணாதிசயங்கள் இப்போ இருக்க முடியாமல் போகலாம். அதே வேளையில் வரம் இருந்து அந்த வரத்தை சரியாய் பயன்படுத்தி ஆவிக்குரிய தகுதிகளிலும் மேலோங்கி அவர் உள்ளூர் சபையிலே வர முடியும். அப்போ இங்கே இன்னொரு கேள்வி வருகிறது. இன்னொரு கேள்வி. அப்போ அதுக்கு முன்னே இதில் இப்போ இந்த உள்ளூர் சபையில் இது அலுவலா வரமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இது அலுவல் அல்ல என்று சிலர் சொல்வார்கள். அலுவல் என்று கிடையாது, அலுவல் எடுக்கக்கூடாது. சில இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில், பிரதரன் சர்ச்சு போன்ற சர்ச்சஸில் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. அது அலுவல் கிடையாது, வரம் தான். வர இருக்கிற எல்லாருமே எல்டர்ஸ் தான், மூப்பர்கள் தான். ஏனென்றால் கிறிஸ்துவே சபைக்கு தலை என்று சொல்லுவார்கள். சபைக்கு கிறிஸ்து தான் தலை, எந்த எல்டரும் தலை கிடையாது, பாஸ்டர் யாரும் கிடையாது. கிரைஸ்ட் இஸ் த பாஸ்டர். ஆனால் கிரைஸ்ட் இஸ் த பாஸ்டர் ஆஃப் யூனிவர்சல் சர்ச். சர்வலோக சபைக்கு கிறிஸ்து பாஸ்டர், உள்ளூர் சபைக்கு பாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அடுத்து சொல்வார்கள், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி. அப்போ ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று இருந்தால் அப்போ எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாமே, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஆசாரிய கூட்டம் தானே அப்படின்னு செய்கிறார்களா? இப்போ உங்கள் இதில் இண்டிவிஜுவல் ஒர்ஷிப் இருக்கிறது. அதே வேளையில் அத்தனை விசுவாசிகளும் உங்கள் சபை, நீங்கள் சார்ந்திருக்கிற மற்ற சபைகளில் அனைத்து விசுவாசிக்கலாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம் தானே. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தோன்றினபடி பிரசங்கிக்கலாம். இப்போ ஒரு கெஸ்ட் நான் போகிறேன், எனக்கு ஒரு மிஷனை குறித்து சொல்ல வரேன்னு கேட்டால் அனைவரும் ஆசாரிய கூட்டம் தானே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் தான் எல்டர் என்று எல்டர்களை காணிப்பாங்க. அப்படி இருக்கிறது. இப்படி சொல்லுகிறார்கள். அடுத்து கிறிஸ்து சொன்னாரே, நீங்கள் உங்களை ரபிகள் என்று சொல்லாதுங்க, பாஸ்டர்னு சொன்னாது ரபி, அது என்னது பிஷப்னு சொன்னார் ரபின். இயேசு சொன்னது அன்றைக்கு ரபினிக் ஸ்கூல் சிறந்தது, ஹிலேல் ஸ்கூல், கமாலியல் ஸ்கூல், அப்படி பரிசேயர் சதிசேரெல்லாம் வச்சு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு அது எல்லாத்தையும் அடிக்கிறார். உங்கள் ஸ்கூல் ஒன்றும் கிடையாது, கிரைஸ்டுக்கு ஸ்கூலுக்கு முன்னே உங்கள் ஸ்கூல் ஒன்றும் கிடையாது. அவருக்கு டீச்சிங்குக்கு முன்பாக நீங்கள் யூஆர் நத்திங், அதை சொல்ல வர்றார். அது பெண்டேகோஸ்தே நாளுக்கு முன்னே உள்ளது, கிரைஸ்டுக்கு கிங்டமோட பொருந்தக்கூடியது, ஆகையினாலே சொல்லக்கூடியது. அதே போல் பாஸ்டர்னு சொன்னால் ஒரு பாஸ்டரில் சில வேலைகள் இருக்கிறாரு. நாங்கள் அனைவரும் ராஜரிக ஆசாரி கூட்டம், அனைவரும் எல்டர், அனைவரும் பிரதரன், அனைவரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு உள்ளூர் சபையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட மேய்ப்பர்கள் இருக்கிறது தவறில்லை, புதிய ஏற்பாட்டு சபையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ புதியதாக ஒரு பணிக்களம் இருக்கிறது. அந்த வரம் பெற்ற ஒருத்தர் இருந்தானே செய்கிறது, ஒரே ஒருத்தருக்கு தான் வரம் இருக்குது. இல்லை ஒருத்தர் நான் ஏற்றுக்கிட மாட்டோம், அதனால் எப்படிப்பட்டவரையும் உள்ளே ஏற்றோன்னு சொல்ல முடியுமா? அதற்குரிய தகுதி 20 தகுதி பார்த்தோம். அந்த தகுதி இல்லாதவர்களை எல்லாம் மேய்ப்பராக்கி விட முடியுமா? அவசியத்திற்கு ஏற்றாற்போல் செய்ய வேண்டும். 10 குடும்பமாக ஒரு மேய்ப்பர் போதும், ஒரு மூப்பர் போதும். 100 குடும்பமாக கூட தேவைப்படலாம், அப்படி இருக்கிறது. ஆகையினாலே இவைகளிலும் கொஞ்சம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கு இந்த வரம் இருக்கிறதா? இதில் 3 நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், பெண்களுக்கு மேய்ப்பருக்குரிய வரமும் கொடுக்கப்படும், மேய்ப்பருக்குரிய அலுவலுக்கும் அவங்க வரலான்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா ஆண்கள் பெண்கள் பாகுபாட்டில் இந்த வரத்தை பெண்களுக்கும் கொடுப்பார், அவங்களும் சீஃப் பாஸ்டர் ஆகலாம், சென்ட்ரல் பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஆகலாம் என்று சொல்லக்கூடியது. இன்னொரு சாரார் சொல்கிறார்கள், பெண்களுக்கு வரம் கொடுக்கப்படலாம், ஆனால் அலுவல் வரக்கூடாது. வரம் கொடுக்கப்படலாம்னா அவங்களுக்கு ஒரு
மேய்ப்பருக்குரிய ஒரு இருதயம் இருக்கும். அப்போ அவர்கள் வந்து அந்த கரிசனை இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, தொற்காலர் சொல்லுவாங்க, விதவைகளை பராமரித்தார்கள், அவங்களுக்கு வந்து ஒரு மேய்ப்பனை போல இருந்தாங்க, தாயாக இருந்தார்கள், அந்த பாஸ்டோரல் ஹார்ட் இருந்தது. ஆனால் அவங்க வந்து எங்கே வரக்கூடாது, உள்ளூர் சபைக்கு தலைமை பொறுப்பிலே தலைமையேற்றக்கூடிய எல்டர்ஷிப், அவர்களை தலைமையேற்று மந்தையை நடத்தி கொண்டு போகக்கூடியதில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சாரார், பெண்களுக்கு இந்த வரமும் கொடுக்கப்படுவதில்லை, அதே போல இந்த ஆளுவரும் கிடையாது, இரண்டுமே கிடையாது என்று சொல்வார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்போ வரம் கொடுக்கப்பட்ட அல்டிமேட்லி அந்த வரத்தில் ஒரு டெவலப் ஆகும்போது எங்கே தான் போய் நிற்கும், சபைக்கு மெய்ப்பராக இருக்கக்கூடியதுக்கு தான் போய் நிற்கும். அப்போ தேவன் வரத்தை கொடுத்துட்டு சபைக்கு பாஸ்டராக கூடாதுன்னு சொல்லுவாரோ? ஆகையினாலே வேதாகமும் புதிய ஏற்பாட்டில் எங்குமே பெண்கள் சபைக்கு தலைமையேற்றிருப்பதை பார்க்க முடிவதில்லை. வெளிப்படத்தில் கண்டித்திருக்கிறது. எசபேல் என்ற ஸ்திரியானவள் சபையை மிஸ்கைட் பண்ணால் சபை பெண்ணுக்கு கண்ட்ரோலில் போயிட்டு, அது தலைகீழானது. அதனாலே தேவன் இந்த வரத்தை கொடுப்பதில்லை. இப்போது யாருக்கு, தொற்காலுக்கு இருந்தது உதவி செய்கிற வரம் இருந்திருக்கலாம், புத்தி சொல்லுகிற வரம் இருந்திருக்கலாம், இயல்பான ஒரு கரிசனை உள்ள இருதயம் இருந்திருக்கலாம். மெய்ப்பருக்குரிய வரத்தை கொடுத்து விட்டு அலுவலை தேவன் வரக்கூடாது என்று எப்படி சொல்லுவார் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குரியது. ஆனால் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் ஒன்றை தீர்க்கமாய் சொல்ல முடியும், பெண்கள் பாஸ்டர் ஊழியத்திற்கு நியமிக்கப்படக்கூடாது. இப்போ அவர்களுக்கு சில இப்போ வர இருக்குன்னு சொல்கிறாங்க, உதவி செய்யட்டு, தொற்கால போல செய்யட்டு. இப்போ ஊழியக்காரிகள் இருந்திருக்கிறார்கள், பொபையாள் இருந்திருக்கிறார்கள், பெண்களை தங்கள் ஆஸ்திகளால் பெண்கள் இயேசு ஊழியம் செய்தார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டியது, பெண்களுக்கு ஊழியம் செய்யலாம், போதிக்கலாம், கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் சபையை தலைமையேற்று செல்வது அது குழப்பத்தில் போய் முடிந்துவிடும். அடுத்ததாக, இப்போது சில சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும்னா, எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர் இருக்கும், டீச்சிங் பாஸ்டர் இருக்கும், யூத் பாஸ்டர் இருக்கும், வாலிபர் போதகர், எக்ஸிக்யூட்டிவ் போதகர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்டர் இருக்கும், பாஸ்டர் எமரிட்டஸ் இருக்கும். இப்படிலாம் இருக்கிறதே என்று கேட்பார்கள். இது பைபிளில் இல்லையே என்று சொல்லி. பைபிளில் அப்பொழுது நேரடியாக இல்லாவிட்டாலும் இப்போ ஒரு சபை வந்து என்ன செய்கிறது, வளர்கிறது, 100 ஆகிறது, 1000 ஆகிறது, பல ஆயிரங்கள் ஆகுச்சுன்னு சொன்னால், இப்போ 10 பேர் இருக்கும்போது, 50 25 பேர் இருக்கும்போது அந்த மேய்ப்பரே மந்தையை மேய்க்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு, அவளை விசாரிப்பதுக்கு அனைத்தையும் செய்ய முடியும். ஆனால் 100 1000 சொல்லும்போது ஒரு நபரால் விசிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாரார் சொல்கிறது, அந்த மெகா சர்ச் அதெல்லாம் தப்பு, 10 பேராச்சா 20 பேராச்சா சபையை பிரிச்சிடணும், இது பண்ணிடணும், நடத்தக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதாகமத்தை அப்படி சொல்லவில்லை. 100 பேருக்கு மேலே வந்த சபையை பிரி என்று சொல்லலை. பெந்தேகோஸ்தேனாலே 120 பேர் வந்தாங்களே, அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போது சின்ன சின்ன சபையாக தானே இருந்தது. இப்போ பவுல் கலாத்தியாவுக்கு சபை எழுதுறாருன்னா, கலாத்தியா ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துலேருந்து அனைத்து சபையும் சேர்த்து தான் கலாத்தியா சபை, ஒவ்வொரு வீட்லேயும் கூடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. சபை என்று சொல்லக்கூடியது ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக அவர்கள் எந்த இடத்துல இதை ரெடிஃபைடு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபித்து கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு போதித்து வர்றாங்களோ, அது 10 பேர் இருந்தாலும் 100 பேர் 10,000 பேர் இருந்தாலும் தட் இஸ் அ சர்ச், அது ஒரு சபை. இதில் வந்து 50 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 5 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாடு கட்டளை கொடுக்கவில்லை. அது வசதி, சாதக பாதகங்கள் இருக்கிறது. இப்போது 1000 பேர் ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த ஒரு தலைமை மூப்பராக இல்லை மூப்பராக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் செய்ய முடியாது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது. அப்போ அதை மாற்றுவதற்காக உள்ளூர் பாஸ்டர்ஸ், லோக்கல் பாஸ்டர்ஸு, உள்ளூர் மேய்ப்பர்கள், அந்த ஏரியா பாஸ்டர்ஸு, இப்போ வாலிபர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாலிபர் மேய்ப்பர்கள், இப்போ டீச்சிங் பாஸ்டர் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து அந்த வாரம் முழுவதும் அவருக்கு என்ன நேரம் கிடைக்கும், அதிகமாக வேதாகமத்தை ஆய்வு செய்து அதனால் போதிக்க முடியும். அப்போது வீடு விசிட் போகிறதுக்கு அப்போ இன்னொரு செய்வாங்க. அப்போது எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர் என்றால் நிர்வாகம் பெருகும், நிர்வாக காரியங்களில் கரெக்டாக இருந்து எல்லாத்தையும் பார்ப்பதற்கு முடியும். பாஸ்டர் எமரிட்டஸ் இருக்குது, ஒரு பல ஆண்டு காலங்கள் சபை ஊழியத்தில் இருந்து, அப்போ அவர் அதற்கு பிறகு அடுத்த பாஸ்டர் வருவார். இவர் எமரிட்டஸ் என்றால் அது ஒரு கனத்திற்குரியது, அது பல துறைகளில் இருக்கிறது. இப்போ அவர் சில காரியங்களுக்கு ஒரு நல்ல அவருடைய அனுபவத்திலிருந்து இப்பொழுது வருகிற மேய்ப்பர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். ஆகையினாலே இவைகளெல்லாம் சூழ்நிலை பொறுத்தது. இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிறது, அது பார்க்க வேண்டியது. ஆனால் சபை என்று சொல்லக்கூடியது அதுதான். ஆகையினாலே இவைகளை பார்க்க வேண்டும். அந்த ஊழியங்கள் நடக்குதா, அதான் பிரதானமாக பார்க்க வேண்டியது. மேய்ப்பர்கள் 10 பேர் ஆகிட்டாங்களே, 20 பேர் ஆகிட்டாங்களே, யூத்துக்கு ஒரு மேய்ப்பர், அது பார்க்க வேண்டியதில்லை. இப்போது நான் இன்னைக்கு டீச் பண்ணுறேன், நாளைக்கு ஒருத்தர் பண்ண முடியல, நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன், இவர் வந்து இதை டீச் பண்ணுவார். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதே உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா யூஆர் ரெடிஃபைடு. ஆனால் அந்த கேர் போகணும்.
பாஸ்டோரல் கேர் போகணும். அது யார் மூலமாக போனால் என்ன? அவர்கள் விசாரிக்கப்படணும், நடத்தப்படணும், போஷிப்பிக்கப்படணும், பராமரிக்கப்படணும். அதில் ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டாக இருக்கணும். இவர் தான் சொல்லணும், இவர் தான் இருக்கணும், இவர் தான் என் வீட்டுக்கு வரணும், இவர் தான் அதை செய்யணும், இவர் தான் இதை ஒரு காலத்தில் செய்ய முடிந்தது. எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் செய்ய முடியும் என்று இல்லையே. கர்த்தர் அவருடைய ஊழியத்தை விரிவாக்கலாம், ஆயிரங்களுக்கு கொண்டு போகலாம், அவருடைய கிஃப்டை பொறுத்து பல துறைகள் கொண்டு போகலாம். அப்பொழுது ஆனால் என்னது, அவரை அப்ரோச் பண்ண முடியாதா இருக்கணும். போய் பேச முடியுமா? பேசவே முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் பல மணிக்கணக்கு நேரத்தை ஒரு நபர் கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ இது சபை நிர்வாக ஒழுங்குகள் இது வந்திருக்கிறது. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்போ அவர்கள் தீர்மானிக்கக்கூடியது. இதெல்லாம் இதற்குள்ளே வரக்கூடியது. ஆகையினாலே இவைகள் எதுவும் பிள்ளைகள் அல்ல. நடக்கல்ல, டீச்சிங் நடக்கல்ல, இல்லாவற்றால் பாஸ்டோரல் கேர் இல்லை, விசாரிக்கல்ல, அவளுக்கு குறைவில் உதவி செய்யலை, அவளை எடிஃபை பண்ணலை என்று சொல்லும் பொழுது 1000 பேர் வர்றாங்க, அவர்களுக்கு போதனை கொடுக்கல, இல்லை போதனை மட்டும் கொடுக்குறாங்க, அவர்களை விசாரிக்கல, அவர்களுடைய தேவைகள் அறியப்படலைன்னு சொன்னால் அதுக்கு தீர்வு செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பிரிக்கணும். எல்லாம் நடக்குது என்று சொல்லும் பொழுது இதை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இல்லை, கடைசியாக நான் சொல்ல வருவது, இது விளையாட்டானதல்ல. மிக ஜபத்தோடு, மிகுந்த பிரயாசத்தோடு, மிகுந்த எதிர்பார்ப்போடு, மிகுந்த கிருபையோடு மேய்ப்பர் ஊழியத்துக்கு வரணும். வரங்கள் இல்லையா வரக்கூடாது. வரங்கள் இருக்கிறது, நேரம் வரலையா ஆரம்பிக்கக்கூடாது. வரம் நேரமும் ஆனால் அந்த 20 குவாலிஃபிகேஷன்ஸில் இன்னும் நான் கொஞ்சம் மெச்சூராக இருக்கிறதா டைம் கேட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் வரணும். தனியாட்டி யாரோட நிற்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. சின்ன வயசா இன்னொரு மேய்ப்பரோடு இருந்து அவருக்கு கீழே இருந்து பயிற்சி பெறணும். பைபிள் படிச்சிருக்கணும், இறையியல் படிச்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எனக்கு அழைப்பு வரம் கிடச்சிட்டுன்னு வரக்கூடாது. மூப்பர்கள், அதாவது மூப்பர்னு சொல்லும் பொழுது முதிர்ச்சி. அப்போ லீடர்ஷிப் இல்லையா, தலைமைத்துவம் இல்லையா? அப்போ இதற்கு மேய்ப்பராக இருந்தால் தலைமைத்துவம் கொஞ்சமாவது இருக்கு. தலைமைத்துவம் இல்லாமல் மேய்ப்பர் வரத்தை தேவன் கொடுக்க மாட்டார். மேய்ப்பர் கொடுத்துருந்தா தலைமைத்துவம் அதில் இருக்கணும். ஏன்னா முன்ன போகணும். மேய்ப்பர் பயமாக இருக்குது, முடிவெடுக்கிறதுக்கு திராணி இல்லையா? அப்போ இந்த கிஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிறு காரியத்தில் முடிவெடுக்க முடியாதவர் இக்கட்டான சூழ்நிலையில் ஆவிக்குரிய பிரச்சனை வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? விஜிலண்ட் இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறது, ராசை இருக்கிறது, கிஃப்ட் இருக்கிறது, சாட்சி கொடுக்குறாங்க. டைம் எல்லாமே கர்த்தருடைய கிருபையின்படி ஒத்து வருகிறது என்று சொன்னால் அவர் மேய்ப்பராக இருக்க முடியும். நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் தாமே எழுப்புவாராக. காட் பிளஸ் யூ.